கூடைப்பந்து கால்பந்து போட்டிகள் நடத்தப்படும் வகையில் மாநகராட்சி பூங்காக்கள் மேம்படுத்தப்படும் என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார். ஆணையர் மதுபாலன், துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்டல தலைவர் அன்னலட்சுமி வரவேற்றார். இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பேசுகையில், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 28 முதல் பொதுமக்களின் குறை தீர்க்கும் முகாம் 4 மண்டலங்களிலும் சுழற்சி முறையில் நடைபெறுகிறது. குறிப்பாக பிறப்பு சான்றிதழ், முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் கால்வாய் போன்றவைகள் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த மழை காலத்தின் பொழுது 16, 17, 18 வார்டுகளில் 30% காலி மனைகள் இருந்ததால் மழைநீர் தேங்கியது. காலி மனைகளில் தேங்கிய மழை நீரால் அருகிலுள்ள குடியிருப்பு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எனவே மழைநீர் தேங்கிய காலிமனை உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அவர்களில் பலர் தானாகவே முன்வந்து மணல் கொண்டு பள்ளங்களை நிரப்பினர். மாநகரில் புதிதாக வழித்தடங்கள் அமைத்தும் வரும் காலங்களில் மழைநீர் தேங்காதவாறும் பணிகள் நடைபெற்றுள்ளது. அதேபோல் 2500 சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளுக்கு முறைப்படுத்தி புதிய தார்ச்சாலை அமைக்கப்படும். நீர்வழித்தடங்களில் பொதுமக்கள் நெகிழி கழிவுகளை கொட்டுவதால் மழைக்காலத்தில் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறோம். சில சாலையோர கடைகளில் பிளாஸ்டிக் பை வழங்கப்படுவது முறைப்படுத்தப்படும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் பைகளில் பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தும் வகையில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று பெண்கள் பூங்கா, படிப்பகம் உள்ளிட்டவைகள் அமைந்துள்ளது. மேலும் கூடைப்பந்து, கால்பந்து போன்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் வகையில் பூங்காக்கள் மேம்படுத்தப்பட உள்ளது. சுத்தமான காற்றை சுவாசிக்கும் வகையில் மாநகராட்சியில் 5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. மாநகர பகுதியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொது இடங்களில் குப்பை கொட்டுவது குறைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி மூலம் தினசரி 180 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் மக்கும், மக்காத குப்பைகள் என பிரித்து கொடுக்க வேண்டும். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. விபத்துகளை ஏற்படுத்தும் வகையில் மாடுகளை சாலைகளில் அலையவிடும் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.